நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். இருக்கா நீனே? நான் பல தடவை சொல்லிட்டேன் இதே சொல்லாதேன்னு. கல்யாணம் பண்ணிப்போமா? நான் சீரியஸா கேக்குறேன்டி. என்னால உண்மையா நீ விட்டுட்டுலாம் பிரிஞ்சுலாம் இருக்க முடியாது. உண்மையா கேக்குறேன். அதான் தக்காளி இருக்கால, அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்களா வீட்டுல. அதான் அதுக்கு இப்ப வந்து நானே கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கேன்டா. எங்க அப்பாட்ட நம்ம பேசுவோம். நீயா எங்க அம்மா பாத்துப்பாங்க. அது எங்க அப்பா விட்டு பேச முடியும். உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகேவானா ஃபர்ஸ்ட் என்ன பிடிச்சிருக்கா உனக்கு? அப்ப உனக்கு ஓகேவா? என்னடி சொல்லுடி. ஓகே தான். நான் சொல்றேன். என்னடி இப்பெல்லாம் யோசிச்சுனா நான் அப்புறம் எனக்கு அதெல்லாம் கடுப்பாகும். ஹலோ நண்பா, நம்பிஸ்லாம் எப்படி இருக்கேன்? நான் ரொம்பவே நலம். எல்லாருக்கும் தெரியும் தக்காளிக்கு மாப்பிள்ளை பார்க்குறது என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனும் லூஸ் மாரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷமும். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கா என்னடா பண்ணணும் அப்படின்ட்டு. அதான் நான் வந்து ஒன்று யோசித்தாங்க, பேசாமல் நானே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானும் அவள்கிட்ட கேட்டேன். அவனா கத்துறா. இப்போ வரட்டும் கேட்போம். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா முன்னாடியே சொன்னாங்க, நீ ஏன்னா எனக்கு பிரேக்கப் ஆனிச்சு தெரியுமா, அப்பயே சொன்னாங்க, ஏன் நீ இந்த பொண்ணே. ஏன்னா நான் வந்து அப்போ பிரேக்கப் டேட்டில் எப்படி இருந்திருப்பேனோ எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு பிரேக்கப் ஆனாலே எப்படி இருப்பான்ட்டு தெரியும். நானும் அப்படி தான் இருந்தேன். பிரேக்கப் ஆகி ஊதாரித்தனமாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூப்புக்கே வந்தேன். தக்காளினால தான் நான் அந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அதனால எங்கள் அம்மாவே சொன்னாங்க, நீ ஏன் பேசாமல் இந்த பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. நான் அப்போல்லாம் யோசிச்சதில்லை. இப்போ என்னன்னா சக்தி, என் ஃப்ரெண்டு சக்தி முன்னாடி சொன்னான், இதுமாரி நீ ஏன் என் உயிர் நண்பன் அவன் தான், எல்லாருக்கும் தெரியும், எல்லா வீட்லையும் சொல்லியிருப்பான் வந்தான்னு. அவனே சொன்னான், நீ தக்காளியே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்டா அப்படின்ட்டு. அது ஏன் நீங்களே நிறைய கமாண்ட், முந்தா நாள் கமாண்டு, அதுக்குள்ள நேற்றுக்குள்ள கமாண்டு உள்ளதும் சரி, நீங்களே கல்யாணம் பண்ணிங்கன்ட்டு. அதான் நான் ஒரு முடிவை நான் அப்பயே எடுத்துட்டேன். சொல்ல தான் பயமாக இருந்துச்சு அவள்கிட்ட என்னத்த சொல்லி. இது என்னன்னா பயமாக இருக்கும்ல அந்தமாரி. அதான் அவள்கிட்ட வந்தோன்னே கேட்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து சக்திகிட்ட பேசணுங்க. அவன் என்ன சொல்கிறானோ அதுதான். ஏன்னா அவன் கூட இருந்து சின்ன பிள்ளைலேருந்து கூட இருக்கிறது அந்த பயம் மட்டும்தான். இப்போ அவன்கிட்ட கேட்போம் என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது தக்காளி பண்ணுறதான் பார்த்தா. தக்காளிகிட்ட நான் சொல்லிட்டேன்னா இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளிகிட்ட கேட்போம். எங்கள் அம்மா முன்னே சொன்னாங்க, ஆனால் எங்கள் அப்பாட்ட எனக்கு கேட்கல, இதை பற்றி பேசலை. இப்போ சக்தியில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் எங்கள் அப்பாட்ட போய் கேட்போம், என்ன எங்கள் அப்பா ஓகே சொல்கிறாரா இல்லை வேணாமா அப்படின்ட்டு. அடுத்தது கேட்போம். வீடியோ நான் போகிறேன் பாருங்கள், 2 வரையும் போகிறேன். தக்காளி நான் வரல எங்கள் வீட்டுக்கு, வந்தோன்னா கேட்போம். நான் இது அதுக்கு முன்னாடி சக்திக்கு கால் பண்ணி பேசிடுவோம். கால் பண்ணுறேன். வாய் குளருதுங்க. அந்த பையன் டியூட்டியில் இருந்தாலும் இருப்பாங்க. பாட்டு அப்படின்னா இல்லையா? ஹலோ, என்ன பண்ற? சரி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். அதான் தக்காளி இருக்கால, அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்களா வீட்டில். அதான் அதுக்கு இப்போ வந்து நானே கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கேன்டா. புரியல. அதான் என்ன உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். உனக்கு ஓகே தானே? ஓகே, அதான் நான் உன்கிட்ட கேட்கறது தான் கால் பண்ணப்ப. சரி, உனக்கு ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். அன்னைக்கே சொன்னாங்களா? அதான் வீட்டில் அதான் நேனட்ட பேசணும்டா. அதான் அவர்கிட்ட இன்னும் பேசணும். அதான் அவன்கிட்ட கேட்குறேன். அவளும் மாப்பிள்ளை பார்த்துட்டு இதுமாரி பண்ணிகிட்டு இருக்கா. வீட்டில் பிரச்சனை போல இருக்கா வீட்டில். அதான் நான் அன்னைக்கே சொன்னேனே ஃபுல்லாக. அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை மறுபடியும் கேட்டுப்போம் அப்படின்ட்டு. சரி, நான் அப்படின்னா நான் அப்பாட்ட பேசி நான் அவன்கிட்ட சொல்கிறேன் நான். சரியா? சரி, நீ ஊருக்கு வந்துடுவீல? சரி, ஊருக்கு வா, நேரில் பேசிப்போம். சொல்கிறேன், என்கிட்ட பேசி நான் கால் பண்ணுறேன். சரி.
ஓகேவா? வை இவனும் அதாங்க சொல்கிறான். அன்னைக்கே இந்த நாள் தாங்க நாங்கள் பேசணும் அதை பற்றி. அப்பயே அதான் சொல்லிகிட்டு இருந்தான். இதில் அவனுக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. நமக்கு தான் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஏன்னா என் கூடவே இருந்துட்டு போயிட்டானா இவ்வளோ வலி இருக்கே அப்பா. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தி மிஸ் பண்ணி அவள் கிடக்கா சனியை இப்போ கேவலமாக திட்டுவேன். அந்த கஷ்டம்லாம் யாருக்கும் வரக்கூடாதுங்க. எனக்கு இப்போ போயிட்டேன்னா எப்படி இருப்பேன்னு தெரியுமாண்ணா? ஐயோ சாமி. அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அது இதே இருப்பேங்க அப்படியே. எங்கள் அம்மா கூட சொன்னாங்க அன்றைக்கி. எங்கள் அம்மா சொன்னதுன்னு நான் நினச்சி பார்த்துட்டு ஓகே நம்மளே அவங்க அப்பாட்டையும் பேசணும். நான் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக வீடியோ போடுறேன், ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் ட்ரிப்பு போவோம். ட்ரிப்புக்கு எந்த மாற்றமும் இல்லை, கண்டிப்பாக ட்ரிப்பு நாங்கள் வருவோம். ஆனால் இது என்ன நல்லா வரும்னு ஃபஸ்ட்டு கேட்டுப்போம். இவள்கிட்ட நான் சொல்லிட்டேன்னா அப்போ கூட அவங்க வீட்டில் கூட சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க வீட்டில் ஓகே சொல்லிடுவாங்க. ஏன்னா நாங்கள் அப்போலாம் ஒன்றாவே சுற்றினோமா, அதனால அவங்க வீட்டில் ஓகே கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பாட்ட தான் பேச டேஞ்சர். எங்கள் அப்பாட்ட தான் பேசணும். இவன் கூட இங்கே எங்கள் அம்மாலாம் சமாளிச்சு என் அண்ணன் என்னோட அண்ணனே சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கின்ட்டு. நான் தான் சரி அதெல்லாம் இல்லைண்ணா ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். இப்போ பாருங்க இது இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க நமக்கு ப்ரெஷர் ஏறி ஓகே நம்மளே கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு தோணுச்சு. நான் போன வீடியோவில் கேட்டேன். அவன் என்ன சொன்னான், நீ லூஸா நீன்னு எனக்கு திட்டினான். ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக அவள்கிட்ட கேட்குறோங்க. ஓகே நான் இப்போ தக்காளி வரட்டும் என்னான்னு பேசுகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓகே தானே. ஏன்னா எனக்கு ஓகே, எனக்கு பிடிச்சி போய் தானே கல்யாணம் பண்ணுறேன். பாப்பா எங்கள் அப்பாட்ட பேசுகிற வீடியோ அடுத்த வீடியோ நான் போடுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு தக்காளிக்கு தெரியணும். இதை நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, கையும் இல்லை காலும் இல்லை. அதனால தான் நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். தக்காளி வரட்டும், வந்தோடனே நானும் முடிவு கேட்போம். ஓகே 2000 years later. தக்காளி வந்துட்டா. யாடி மாஸ்கை போட்டு வா, மாஸ்கை போட்டு வா. அதான் சொன்னேன் உன்கிட்ட பேசணும்னு. உட்காரு. என்ன அம்மா ஒரு வீடியோ தான். என்ன வீடியோ? உன்கிட்ட ஒன்று கேட்கணும், அதுக்கு தான் வீடியோ எடுக்கிறேன். சரி என்ன உங்கள் வீட்டில் என்ன கதை? சரி அதெல்லாம் விட என்ன ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த? அதுவா பஸ்ஸுக்காரன் எங்க ஊருக்கு சனியை மன்னார்குடியில உங்க ஊருக்கு வர்றதுக்கு செத்துடலாம். அதை விட நீ சாவத. சரி உங்கள் வீட்டில் என்ன கதை மாப்பிள்ளை? அதெல்லாம் இப்போதைக்கு நான் எதுவும் பேசல. எதுவும் சொல்லலையா அவங்க வீட்டில்? அவங்க கேட்டுக்கிட்டுதான் இருக்காங்க, நான் தான் எதுவுமே பேசுறேன். சரி சரி நான் அதெல்லாம் விட நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். இருக்கா நீனு? நான் பல தடவை சொல்லிட்டேன் இதே சொல்லாதேன்னு. கல்யாணம் பண்ணிப்போமா? ஏய் நான் சீரியஸா கேக்குறேன். என்னால உண்மையா விட்டுலாம் பிரிஞ்சுலாம் இருக்க முடியாது. உண்மையா கேக்குறேன். போனா போதுன்ட்டு கேட்டுட்டு இருந்தா ஓரா உண்மையா சீரியஸா கேக்குறேன். நான் சக்தி டைம் பேசிட்டேன். இனிமேல் கல்யாணம் பண்ண போறேன்டா அப்படின்னு பண்ணி எங்க வீட்டுல எங்க அம்மாவே முன்னையா சொன்னிச்சு கல்யாணம் பண்ணிக்க. ஏன்னா அந்த பிரேக்கப்லயே பேசணும் அண்ணா உன்ட்ட சொன்னே. நீ தான் லூசுங்க. ஆமா அப்பானா ஒத்துக்க மாட்டாங்க. உங்க அப்பானா எங்க அப்பாட்ட நம்ம பேசுவோம். நீயா எங்க அம்மா பாத்துப்பாங்க. எங்க வீட்ல ஒத்துக்கிறதுக்குன்னா அது எங்க அப்பா விட்டு பேசிடுவோம். அதான் எனக்கு தெரியாதுப்பா. உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகேவானா ஃபர்ஸ்ட் என்னை பிடிச்சிருக்கா உனக்கு? ஆடிப்பா இங்க பாருங்க பிடிச்சிருக்கான்னு கேக்குறா. பிடிச்சனால தாண்டி நான் உன்கிட்ட கேக்குறேன். உண்மையை சொல்லு. எல்லாரும் தெரியணும், எல்லார்ட்டையும் சொல்லணும்னு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம லவ் பண்ணி இது ஆயிட்டுனா அப்புறம் வீடியோல என்ன தப்பா நினைச்சுப்பாங்க தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு நான் உன்கிட்ட கேக்குறேன். சரி என்னை பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சனால தாண்டி கேக்குறேன். கல்யாணம் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு கல்யாணம் பண்ணா எல்லாம் தப்பா பேச மாட்டாங்க. அதெல்லாம் பேச மாட்டாங்க. எல்லாருமே கமாண்ட்லயும் சரி எங்க சக்தி கூட சரி உன்னை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு இதுதான், நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னாங்க. அதான் கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு அவன் அம்மாவை தான் சொன்னாங்க. எப்பனா அது பிரேக்கப் பண்ணிச்சுல அப்பயே. ஏன் ஒரு மாதிரி ஆகுற? இல்ல ஏன்டி எனக்கு பிடிக்கலையா? உன்னை பிடிக்க உன்னை விட்டுல என்னால இருக்கவும் முடியாது. இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியாம நான் போய் எப்படி இது பண்றது? கேட்டதுக்கு பதில் எங்க வீட்டுல நாங்க அப்பா ஃபர்ஸ்ட் எங்க அப்பாட்ட நான் பேசுறேன். நீ தான் பேசணும். நான் அப்ப உனக்கு ஓகேவா? என்னடி சொல்லுடி. ஓகே நான் சொல்றேன். என்னடி இப்பெல்லாம் யோசிச்சுனா நான் அப்புறம் எனக்கு அதெல்லாம் கடுப்பாகும். நீ என்னன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் அப்பாட்ட பேசுறேன். எங்க அப்பா என்ன சொல்றேன்? எங்க அப்பாட்ட ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல மட்டும் கேட்போம் நாளைக்கு. சரியா? நாளைக்கு நாங்க கேட்கறோம் எங்க அப்பாட்ட. வீடியோ போடுறேன் இவள்கிட்ட. உனக்கு ஓகே தானே கேட்போம். அது எங்க அப்பா பார்த்துப்போம். எங்க அப்பாட்ட ஃபர்ஸ்ட் நாங்க கேட்போம். ஏ சக்திட்ட வரைக்கும் கேட்டுட்டு பாரு. நீ சக்தியை கால் பண்ணி என்ன கேட்டா பேச. அப்போ கிட்ட நான் கேட்டுக்கிறேன். உனக்கு உன் மனசுக்கு என்ன தோணுது?
வா கல்யாணம் பண்ணிப்போம். உண்மையாக சொல்கிறேன். நீயும் இப்போ நான் ஒரு அந்த ஓப்பனாக பேசுகிறேன், திட்டக்கூடாது நான் சொல்கிறத. இப்போ நான் சொல்லுவேன், திட்டக்கூடாது. நான் லவ் பண்ண தெரியுமா, அப்பயே அந்த பொண்ணு விட்டு போகிறப்ப நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு உனக்கும் தெரியும், சக்திக்கு தெரியும். அந்த 5 நாள் நானாவே இல்லைன்னு உனக்கு தெரியும். இப்போ நீ வந்து ஃப்ரெண்டாக பேசி திடீர்னு போயிட்டுன்னு வச்சுக்கேன், ஐயோ அதெல்லாம் கடுப்பாகும். ஸோ நம்ம இப்படியே இருப்போம், ஓகே தானே? சரி, இனிமேல் தாண்டி ஃபன்னு ஜாலியாக எப்படி சொல்கிறது, ட்ரிப்பு எல்லாமே இப்போ நம்மள்ட்ட மனசு ஒத்து போயிட்டு ஆல்ரெடி. இனிமேல் ஆல்ரெடி சத்தியே சொன்னான் அன்னைக்கு, ஒழுங்கா இரு அப்படி கல்யாணம் பண்ணினா அப்படின்னு அன்னைக்கு சொன்னான். ஆனால் நான் அப்போ கல்யாணம் பண்ணலடா அப்படின்னு சொன்னேன் அவன்கிட்ட. இன்னைக்கு ஏன்னா 2 நாளாக யோசித்தேன், அதனால தான் அம்மாட்டையும் கேட்டுட்டேன். ஆல்ரெடி நேற்றையும் அம்மாட்ட கேட்டேன், அம்மா அவன்கிட்ட சொல்லிடுவேன்ட்டாங்க. அது உன்னோட விருப்பம், நீ நான் நேனாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னாங்க அம்மா. நேனா அதான் நேனாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னாங்க. அதான் நான் சக்திகிட்ட வளர்த்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட சொல்கிறேன். ஓகே தானே? நான் நாளைக்கு அப்பாட்ட பேசுவோம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அதெல்லாம் ஒத்துப்பாரு, பார்ப்போம் நாளைக்கு. சரி, ஓகே ஓகே. இது லவ்லாம் சொல்ல முடியாது, பிடிக்கும். ஏன்னா விட்டுட்டு போயிடாலோ. உனக்கு ஓகே தானே? எங்கள் அப்பாட்ட பேசணும்னு தான் சொல்கிறானா, அவளுக்கு ஓகேவா என்னன்னு தெரியல. அதை பார்த்துக்கலாம் நாளைக்கு. எங்கள் அப்பாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இவள்கிட்ட கேட்போம் என்னான்னு. ஏன்னா நீங்களும் என் இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். அதனால தான் நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு நான் எங்கள் அப்பாட்ட கேட்டு நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஓகே, லவ் யூ, டேக் கேர், பாய். அடி கோவம் இல்லை.